எப்படிங்க நம்ம கவிதை படிக்கும் போதே அப்படியே புல்லரிச்சிருக்குமே? இது நீ எழுதுனதா? ஆமாங்க. போய் சொல்லாத. இந்த கவிதையை நான் ஏற்கனவே படிச்சுக்கிறேன். அதுல பாதி மட்டும்தான் இப்ப இங்க இருக்குது. யாரோ எழுதின கவிதையை எத்தனை வந்துட்டு நீ எழுதினதா சொல்றியா? யாரோ எழுதின கவிதையா? இதேவன் சுட்டிருப்பான். அவனுக்கு தான் நம்ம படத்துல வர கவிதை எழுதி கொடுத்தோம். இவங்களுக்கு கொடுத்தது நம்ம சொந்த கவிதை தானே. இதை எங்கேயோ படிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இது எப்படி வெளியில போச்சு? நான் யோசிக்கிறா. ஏங்க, இந்த கவிதை நீங்க எங்க படிச்சீங்க? சான்ஸே இல்லைங்க படிக்கிறதுக்கு. அடா படிச்சான்றா, நீ என்ன இல்லன்றா? சரி, எங்க படிச்சீங்க? அது ஒரு நாள் எங்க ஏரியா டீ கடையாண்ட உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பேப்பர் பறந்து வந்து என் காலண்ட ஊந்துச்சு. பறந்து வந்து எத்து பார்த்தா இதே கவிதை தான் அதுல இருந்துச்சு. இது உங்களுக்கு தான். ஏய், ஐயோ. அது என்னைக்கு நான் கரெக்டா சொல்லவா? சொல்லு பாப்போம். உங்க அக்காவை நான் பொண்ணு பார்க்க வந்தனே, அன்னைக்கு தானே? கரெக்ட்? ஆமா. எப்படி கரெக்டா சொல்றா? ஏன்னா அன்னைக்கு தானே எழுதின கவிதை காத்துல பறந்து போச்சு. அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அது சேர வேண்டியவங்க கைக்கு தான் இந்த கவிதை சரியா போய் சேர்ந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கதான் எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. இந்த கவிதை எனக்கு அன்னைக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அமுல் பேபி. இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். ஏங்க, இவ்வளவு நல்ல கவிதை கொடுத்திருக்கேன். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு இல்லையா? கிஃப்டா? என்ன வேணும்? நான் வேற என்ன கேட்க போறேன்? அது எனக்கு உன்னை வேணும். ஒண்ணு போதுமா? எவ்வளவு இருந்தாலும் உங்க இஷ்டம். இவ்வளோ நாளா இஷ்டம் இல்லாத மாதிரியே பண்றது. அது வேற ஒண்ணும் இல்ல. போதும். நான் ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன். உங்க கண்ணை பார்த்தப்புறம்
சரவணா 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 ஏய் சரவணா டேய் சரவணா டேய் சரவணா என்னடா ஆச்சு சொல்றா என்னடா ஆச்சு சொன்னா கேட்டியாடா இப்ப பாரு நீ விட்ட வாய்ஸ் அவடாளுக்கு பேசக்கூட முடியல இப்படிலாம் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட சொன்னேன் எங்கடா கேட்ட எந்திரிடா ஹாஸ்பிட்டல் போவோம் வாடா பாத்து இருந்துடா அப்படிதான் வா வா ஏய் பாத்துடா மெதுவாடா வா நீ போட்ட ஆட்டத்துக்கு பாரு உன்னால நிக்க கூட முடியல வா குதிரை தான் இழைச்சு போச்சா சொன்னாங்க வீட்டில் மொத்தையில நீ நடந்தா ஊர்வலம் போகுதுன்னு ஊருக்குள் பேச்சிருக்கு போகாதே ரோட்டில் கொழு கொழு தேகத்தில் கொடி போல பின்னட்டா குழி விழும் கண்ணத்தில் கொடுத்தது பண்ணட்டா மஞ்சத்தில் மெத்தை வேண்டாம் செல்வி என்னக்கா அப்புறம் நேத்து ஏதாவது முறையா முடிஞ்சுதா சேச்சே இல்லக்கா நீ வெக்கப்படுறதுலயே தெரிது நான் வந்துருவோன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா அவர் எனக்காக கவிதை எல்லாம் எழுதி படிச்சு காட்டினாருக்கா அவனுமா இந்தாங்கக்கா உன் ஆத்துக்கார எழுந்த கவிதையை எதுக்கு என்னாண்டு குடுக்குற பத்திரமா நீயே வச்சுக்கோ இல்லக்கா சூப்பரா எழுதிருக்காரு எனக்காக நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க ப்ளீஸ்கா உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு அற்புதமான கவிதை படிச்சிட்டு இருந்தேன். அதுல மெய் மறந்து போய் பைப்பை மூட மறந்துட்டேன். கவிதையா? யார் எழுதுனது? அது கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா? கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா? என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா? பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா? என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா? சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா? என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா? பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா? என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா? ஐயோ கரெக்ட் போச்சே. பாதி தானே படிச்சிருக்கேன். மீதி பாதியை நான் சொல்றேன். இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான். என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் ஊடாடும் உள்ளர்த்தம் நீதான். என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர் மூச்சு நீதான். தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான். என் பக்கத்தில் அக்னியாய் சுட்டவளும் நீதான். காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான். நான் காதலித்தால் கண்மூடி புருஷன் உனக்காக எழுதின கவிதைய காப்பி வச்சு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்துட்டாங்க பாரு. அக்கா அவன் சேட்டைய பாத்தியா? பழைய படத்துல இருந்து ஒரு கவிதையை சுட்டு அவன் எழுதினதா சொல்லி உன்னை ஏமாத்திக்கிறான். செல்வி இருங்கக்கா அவரை வச்சுக்கிறேன். செல்வி நீ எதுவும் பேசாம சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன்.
அப்புறம் செல்வி, அப்புறம் செல்வி. குட் மார்னிங் சசியே. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். கல்யாணம் ஆனா பொண்டாட்டி மட்டும்தான் போக்கஸ்ல தெரிவாங்களாம், சிஸ்டர்லாம் தெரிய மாட்டாங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல சிஸ்டர். டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பணும், அதான் செல்வியை கூப்பிட்டேன். சரி 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 சரி. ஆமா, நேத்தனமோ கவிதையெல்லாம் சொல்லி செல்வி அசத்துனியா? செல்வி அப்படியே குலாகிதம் அடைஞ்சிருக்கிறா. ஓ, உங்ககிட்டே சொல்லிட்டாளா? அது சும்மா நான் அப்பப்ப கிறுக்குவேன். ஓ, அதுல உன்ன கிறுக்கி நேத்து அவகிட்ட கொடுத்தேன். ஓஹோ, அத போய் கவிதைன்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கா. ஆமா ஆமா. அப்புறம் சசி, நான் இப்ப ஒரு படம் பார்த்துன்னு இருந்தேன், அதுல ஒரு கவிதை வந்துச்சு. அதுல இருக்கிற சரியான அர்த்தம் எனக்கு தெரியல. உன்ன மாதிரி கவிதை எழுதுற கவிஞருக்கு தானே அதெல்லாம் புரியும். ஓயா, எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் பார்த்து அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றியா? அப்படியா? பார்த்து சொல்லிட்டா போச்சு. ஆமா, என்ன படம்? டா, இப்ப போறேன். கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா? என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா? பேச்சுக்கு உயிர் தந்த இந்த கவிதையை ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இருக்கு இருக்கு. மிச்சத்தையும் பாரு. பாக்குறேன். நீயா? என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா? பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா? என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா? ஒரு பரி மாறாம அப்படியே இருக்கே. ஐயோ, இந்த கவிதை நாம நேத்து படிச்ச கவிதையாச்சே. இந்த படத்துல எப்படி வந்துச்சு? இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான். ஒளிவட்டம் கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி. வார்த்தைக்குள் ஊடாடும் உள்ளர்த்தம் நீதான். வாத்தியத்தில் இசையாகும் உயிர் மூச்சு நீதான். பாவி அமுல் பேபி, என்ன இப்படி மாட்டி விட்டியடா? எனக்கு ஒரு கவிதை எழுதி தரேன்னு சொல்லி சூனிய வஸ்தியடா. மூட்டு வலைய பார்த்து எழுதினப்பவே ஏதோ யோசிச்சுதான் எழுதுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்டா தெரியுது, நீ பார்த்த படத்துல இருந்து ஒரு கவிதையை யோசிச்சு எழுதிருக்கேன்னு. செல்வியே, நான் இவனை இப்ப இப்படிதான் கூப்பிடுவேன், நீ கோச்சு கூடாது. குலபுதம் என்ன இது? புது பொண்டாட்டி எப்படிதான் ஏமாத்துவியா? நான் எங்க சிஸ்டர் ஏமாத்துறேன்? நண்பங்கிற போர்வையில இருக்கிற துரோகி உங்க புருஷன் தான் என்ன ஏமாத்திட்டான். அடே அமுல் பேபி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? இப்படி ஒரு புதுமண தம்பதி வாழ்க்கையில புயல் அடிச்சு விட்டியாடா. குலபுதா, நான் உன்னாட்டதான் கேட்டு நிறுகிறேன், நீ என்ன யோசிச்சு நிறுகிறா? மைண்ட் வாய்ஸ் இல்ல, சொல்லுங்க. கவிதை ரோடி பேபி, இங்கதான் இருக்கீங்களா? ஏங்க, சசி கீழே வந்த மாதிரி இருக்கு, எங்க அவன்? அக்கட சூடு. பைத்தியம், இங்க எதுக்கு முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கான்? டேய், இது நீங்க பார்த்த வேலையா? என்னங்க புது மாப்பிள்ளை இப்படி முட்டிக்கால் போட வச்சிருக்கீங்க? இப்போ அவன் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கான். We should treat him respectfully, you know. அவன் இப்படி முட்டி போட வச்சது நான் இல்ல, அவன் பொண்டாட்டி. நீயா?
ஏம்மா அப்படி என்ன பண்ண அவ? அப்படி கேளு. நீ எல்லாம் ஒரு நாள் கூட என்னாண்ட இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது அமுல் பேபி. கரெக்ட். உன் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் தருமாங்க. கேவலமாவா? கேவலமா நடந்துக்கிறான். நான்சென்ஸ். பிராடு பையன். ஃப்ராட் வேலைகளை பாத்திருக்கியா? பண்ணிருப்பான். இவன் பண்ணிருப்பாமா? டேய் நான் எங்கடா பண்ணேன்? நீ கவலைப்படாத, நான் கேக்குறேன். டேய் அதான் உன் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப கூட நீ திருந்தலையா? திரும்பவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அடே நான் எங்கடா வேலையை காமிச்சேன்? பண்ணதெல்லாம் நீதானடா. ஆமா அப்படி என்னங்க பண்ணாவ? நேத்து நைட்டு செல்வி ஆண்ட இந்த குள்ளபூதம் அவன் எழுதுனதா சொல்லி ஒரு கவிதைய படிச்சு காட்டுகிறான். ஏங்க கவிதை தானே எழுதி படிச்சு காட்டினா, அதெல்லாம் ஒரு தப்பா? அத அவன் சொந்தமா எழுதி இருக்கணும்ல. கரெக்ட். என்ன போட்டு விட்டியா? எல்லாம் உன்னாலதான்டா. இத சொல்லியால வேற கேக்குறான். இத பாரு அமுல் பேபி. ஒரு படத்துல வந்த கவிதையை அப்படியே எழுதி இவன் எவ்வளவு ஏமாத்திக்கிறான். அடி பாவி சிஸ்டர், அந்த கையெழுத்தை கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அது அமுல் பேபி கையெழுத்து தானே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா அத பண்ண மாட்டேங்கிறீங்களே. பாவம் செல்வி என்னாண்ட வந்து அவன் தான் எழுதிருக்கிறதா நினைச்சு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுந்தா. பாத்தா அந்த கவிதை படத்துல வந்து நிக்குது பாரு. கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா? என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா? நீ ஒன்னு ஃபீல் பண்ணாதனா? நீ சொல்ல அமுல் பேபி, புது பொண்டாட்டி எப்படி ஏமாத்துவாங்க? அப்ப பழைய பொண்டாட்டியா இருந்தா ஓகேயா? புது பொண்டாட்டியா இருந்தா பழைய பொண்டாட்டியா இருந்தா பொண்டாட்டியா மாத்திரம் தப்பு தானே? தப்புடா. ஏங்க இருங்க, என் பங்குக்கு அவன் பக்கத்துல போய் 4 வார்த்தை நாக்க புடிக்கிற மாதிரி கேட்டு வந்துடுறேன். கேளுப்பா. இரு நானும் வரேன். பாப்பா. ஏங்க நீங்க எங்க வரீங்க? திட்டுறதுக்கு. ஏங்க நான் அவனை ஆஷா திட்ட போறேன், அதுவும் கெட்ட வார்த்தையில. நான் உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றேன், இங்கே இருங்க. ஓகே குட். உனக்கும் தாம்மா. வரண்டா. அவன் பாத்துப்பா. வாடா வா.